மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரக நோய்கள் பத்தி நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்துருக்கோம். எல்லாருமே நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, மேம் வீட்லயே இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல டயாலிசிஸ் பண்ணாலும் சரி, இல்ல டயாலிசிஸ் இல்லாம நான் சிறுநீரக பிரச்சனையோட இருக்கிறேன், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது எளிமையா ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்கா, நான் டயாலிசிஸ் பண்ணாலும் அதை நான் ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேக்குறீங்க. ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த சிகேடி இருக்கவங்க, அதாவது குரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கவங்க, ஓரளவுக்கு நமக்கு பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகாம இருக்கிற பட்சத்துல இது தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளட் பிரஷர் ஒரு 200 தாண்டியே எப்பவுமே இருக்கு, 220 230 வரைக்கும் எனக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது தொடர்ந்து ஏற்படுது. ஸோ பிளட் ப்ரெஷர் தொடர்ந்து ஏற்படும் போது அடுத்த கண்டிஷன்ல நமக்கு சிறுநீரக செயலிழப்பு அதிகமாயிட்டே போகுது. இப்போ இந்த கண்டிஷன்ல எனக்கு கிரியேட்டினோட அளவு, பிளட்ல இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டினின் இதோட அளவு அதிகமாயிடுச்சு, கிட்டத்தட்ட 10 தாண்டி போயிடுச்சு. EGFR ரேட் அப்படின்னு சொல்லுவோம், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாயிடுச்சு. இந்த கண்டிஷன்ல நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு ஹீமோ டயாலிசிஸோ இல்ல பெரிட்டோனியல் டயாலிசிஸ் எது பண்ணாலும் சரி, அதுக்கு அடுத்தது இப்போ எதற்காக நான் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ல அப்போதைக்கு எனக்கு அது சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலானதால நான் கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவேன்னு சொன்னதுனால பாடியில எந்த ஆர்கனுமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ வயிறு ரொம்ப உப்பிசமாயிடுச்சு, கால் வீக்கம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நான் டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை கையில எடுத்தேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க. இப்படி இருந்தாலும் வாரத்துக்கு 2 நாட்களோ இல்ல 3 நாட்களோ நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது சில மூலிகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கிரியேட்டின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சிகேடி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கிட்னில இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன்ஸ், ஸோ நெஃப்ரான்ஸ் எல்லாமே சுருங்கி இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிளட்ல போகக்கூடிய பிளட்ல போகக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சுருக்கம் ஏற்படதான் சிறுநீரகங்கள்ல ஒரு சுருக்கம் அப்படின்றது ஏற்படுது. சரி, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கேன், நான் டயாலிசிஸ கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியுமா? அதாவது வாரத்துக்கு 2 நாள் பண்றேன், இல்ல 3 நாட்களுக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது கொஞ்சம் தாமதப்படுத்தி 4 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்ல 5 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம பண்ணோம்னா எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த மாதிரி சில மூலிகைகளை நம்ம துணை மருந்தாக எடுத்துக்கலாம். இல்ல சித்த மருத்துவத்தில் முழுவதுமாக நம்ம சிகிச்சை எடுக்கணும்னாலும் அந்த மாதிரி சிகிச்சைகளை எடுக்கும்போது நிச்சயமாக டயாலிசிஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர முடியும். இல்ல ஒருவேளை நான் இந்த மாதிரி டயாலிசிஸ் தான் பண்ணணுமா இல்ல வேற ஆப்ஷனே இல்லையான்ற ஒரு தேடல்ல நிறைய பேர் இருந்திருக்கு. நான் சொல்வாங்க நிறைய பேர், மேம் இதுக்கு சித்தால இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, கிளியரா ஒரு டீட்டெயில் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்னன்னா, இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்துகள் எப்படி நமக்கு கிட்னியை திரும்பவும் இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருமானா நிச்சயமாக முடியும். ஆனா ஒவ்வொருத்தருக்குமே உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகத்துல அதோட செயல்பாடு, நெஃப்ரான்ஸோட செயல்பாடு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லலாம். அப்போ சிலருக்கு பிளட் பிரஷரே இல்லை, அதாவது பிரஷர் நார்மலா இருக்கு, அப்போ நமக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக 1 மண்டலமோ இல்ல 60 நாட்களுக்குள்ள மருந்துகள் எடுத்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். ஆனா சிலருக்கு என்னதான் செஞ்சாலும் எனக்கு பிளட் பிரஷர் குறையவே இல்லை, பிபி ரொம்ப ஹையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு மருந்துகள் எடுக்க நாளடைவில் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். சரி, இப்போ டயாலிசிஸ் பண்ணாலும் சரி இல்ல டயாலிசிஸ் நோக்கி நான் போயிடணும்னு பயமா இருக்கு, ஆனா சிறுநீரகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னா, சில மூலிகைகளை நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தாராளமா எடுத்துக்கலாம். இதனோட என்னென்ன சித்த மருந்துகளும் அப்படி எடுத்துக்கலாம்ன்றதையும் நான் சொல்றேன். இதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா நமக்கு துத்தி இலை பயன்படுது. ஸோ துத்தி இலைய நம்ம கொண்டு இப்போ துத்தி இலை நம்ம எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். இது இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் இலைகளாக கிடைக்கல அப்படின்னா இதை பவுடர் ஃபார்ம்லயும் நம்ம எடுத்துக்கலாம். துத்தி இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். துத்தி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு நமக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா பூனை மீசை இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். பூனை மீசை இலைகள் அப்படின்னு சொல்றது ஜென்ரலா இந்த சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் பூனை மீசை சாப்பிட்டேன்,
மூக்கிரட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது எல்லாம் சிறுநீரகங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தான். இந்த துத்தி இலைகளோடு பூனை மீசை, அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி மூக்கிரட்டை, இதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த 3 மூலிகைகளுமே ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கலாம். இது டெய்லி என்னால ஃப்ரெஷ்ஷா எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னா, இத உலர்ந்த பவுடர் மாதிரி, பவுடர் மாதிரி எடுத்து இதை நம்ம கஷாயம் போட்டு குடிச்சுக்கலாம். முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது உணவுல ரொம்ப நல்லது. டெய்லி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். இதையே இந்த கஷாயத்திலையும் நம்ம சேர்த்து குடிச்சோம்னா அதிகமான பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கணும். இதனோட மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 டம்ளர் தண்ணி விடுறோம்னா அது 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இதை நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை இது கொடுக்குதுன்னு சொல்லலாம். சிலருக்கு கிரியேட்டின் லெவல் ஒரு 12 தாண்டி இருக்குங்க. ஆனா எனக்கு வந்து பிபி ரொம்ப ஹையா இருக்கு, அதிகமா இருக்கு, 200 இருக்கு, 180 இருக்கு அப்படின்றவங்க தொடர்ந்து இந்த மருந்துகளை எடுக்கும் போது என்ன செய்யலாம், இதோட சேர்ந்து சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப வந்து பார்த்தோம்னா வில்வாதி மாத்திரையாகவோ இல்ல வில்வாதி லேகியமாகவோ நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி வில்வம் சார்ந்த மருந்துகள், வில்வம் மணப்பாகு, இந்த மாதிரி வில்வம் சார்ந்த மருந்துகளை வந்து சுகர் இருக்கா இல்ல பிபி இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம துணை மருந்தாக எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட்டிவ் மெடிசனா நம்ம சித்தா மெடிசன்ஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம சிறுநீரகங்களோட செயல்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே வரும். பொதுவாக அதிகப்படியான உடல் உஷ்ணத்தால் தான் சிறுநீரகங்கள்ல நோய் மற்றும் சிறுநீரக சுருக்கம் அப்படின்றது ஏற்படுது. அப்ப சிறுநீரக சுருக்கம் ஏற்படும் போது உஷ்ணத்தினால் வரக்கூடியது. உஷ்ணத்தினால வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு யூரின் வந்து ரொம்ப எரிச்சலோட போறது, பர்னிங் மிச்சுரேஷன் இருக்கிறது, யூரின் போறப்ப சில நேரம் பிளட் கலந்து வெளியில வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலா, இந்த மாதிரியான சில உபாதைகளும் உடல்ல ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இந்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா துத்தி இலைகள் எல்லாத்துக்குமே, அதாவது உடல் உஷ்ணத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த துத்தி இலைகளை மோரோடு கலந்து சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா பைல்ஸ் இருக்குனாவே நான் துத்தி இலைகளை வதக்கி வச்சு கட்டினேன், ஆசன வாயில வச்சு கட்டினேன், இல்ல துத்தி இலைகளை மோரோடு கலந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் துத்தி இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். துத்தி இலைகளோடு நான் சொன்ன மாதிரி பூனை மீசை, மூக்கிரட்டை, இந்த 3 மூலிகைகளும் எடுத்து இல்ல பவுடர் ஃபார்ம்ல எடுத்து சின்ன வெங்காயத்தோட மிளகு சீரகம் போட்டு குடிக்கிற இந்த கஷாயம் அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இருக்கு. அது கூட சேர்த்து இன்னும் நம்ம சித்த மருந்துகள் வந்து நிறைய குடிக்கிறோம். இதோட சேர்ந்து குரு மருந்துகளும் கொடுக்குறோம். சிலர் வந்து கேக்குறீங்க, மேம் இதோட சேர்த்து நான் என்னென்ன டயட் எடுத்துக்கலாம், நான் டயாலிசிஸ் போறேன், இருந்தாலும் ஜென்ரலா ஒரு டயட் சொல்லுங்க, வேற ஏதாவது ஹெர்ப்ஸ் வந்து நான் சேர்த்து எடுத்துக்கலாமா, இல்ல சீக்கிரமாக அந்த டயாலிசிஸ் வந்து வெளியில வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அப்போ வேற என்ன ஹெர்ப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாயுருவி. இந்த நாயுருவி வந்து மூலிகை ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதுல வந்து நாயுருவி வேர்ல இருந்து நாயுருவி இலைகள், நாயுருவியில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் சொல்லுவோம், அந்த அரிசி, நாயுருவி அரிசின்னு சொல்லுவோம், அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். நம்ம உடல்ல அதாவது மூளை மூடுகளை இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நாயுருவி அரிசிக்கு இருக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம்னா அந்த சின்ன சின்னதா அந்த கேழ்வரகு மாதிரி இருக்கும், அது மேல வந்து தோல் மூடி இருக்கும். தோலை எல்லாமே நம்ம நீக்கிட்டு அந்த நாயுருவி அரிசிய நம்ம மருந்தாகவோ இல்ல குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள், வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, 1 வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடர்ந்து எடுக்கும்போது அது ஒரு மிக சிறந்த பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாயுருவி சார்ந்த மருந்துகள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். இதனோடுதான் இன்னும் பிற மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்முள்ளி இருக்கு, அதுக்கப்புறம் கடுக்காய் சார்ந்த மருந்துகள், அதாவது நீர்மூலி விதைகளும் சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அதே மாதிரி அந்த வரிசையில வந்து நான் சொன்ன இந்த கஷாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசனா இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் சரி, இந்த கஷாயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இதனோட சேர்ந்துதான் நம்ம பிற மருந்துகள் கொடுத்து நம்ம சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி, ஹெர்பல்ஸ் வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த பதிவா இருக்கும்னு நம்புறேன்.
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தது, இல்ல ஒருவேளை எனக்கு வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமா இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.